உலகின் தலை சிறந்த சொல் செயல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிற கண்டென்ட் வந்து ஹாலோமார்பிக் அப்படின்ற டாபிக். இது வந்து சிஎஸ்ஐ நெட்டுக்கும் பிஜிடி அதிகம் ஒரு காமனான டாபிக். பட் ரெண்டுலேயும் வேறு வேறுமாக இருக்கும். பட் சிமிலர் டாபிக்ஸ் தான் ரெண்டுமே. ஸோ ஹாலோமார்பிக், பிஃபோர் தட் ஹாலோமார்பிக், we introducing the complex numbers. Note down the complex numbers. So what is complex numbers? Z is in the form of x plus iy, where x in the form of real part. இந்த ரியல் பார்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஐ கேரி பண்ணி எந்த பார்ட்லாம், அதாவது வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பேசிக் குவைட் காமன். அதே மாதிரி எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும், நம்ம கையில் இருக்கிற எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் ஒரு அல்கன் பிளேன் டயக்ராமாக ட்ரா பண்ண முடியும். ஒரு நம்பர் பாயிண்ட்டாக ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 + i3 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2,3 is a point we can able to draw in a real plane. So every complex number can be uniquely expressed as a real numbers in the form of Cartesian products and Cartesian ordered pair 2,3. இப்படி எழுத முடியும். இந்த பாயிண்ட் will be 2,3. ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஒரு பேசிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுக்கப்புறம் நிறையா இருக்குது. சிஆர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னென்னு இருக்குது. பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். நார்மல் டெரிவேட்டிவ்ஸ்க்கும் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, 1 டெரிவேட்டிவ் 2 டெரிவேட்டிவ் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து இதில் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ எப்போல்லாம் வந்து மோர் தென் 1 டெரிவேட்டிவ்ஸ் வருதோ அப்போ வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ற அக்கரன்ஸ்குள்ளே கொண்டு வரும். இப்போ இங்கே கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷன் 3xy² அப்படின்றதும் எதுக்குள்ளே வருது அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ற அக்கரன்ஸ்குள்ளே தான் வருது. Because we are consisting 2 variables, namely x and y, in the form of 3xy². We should need to prove that f is holomorphic. How to prove? So if a function f is holomorphic, we have to certainly satisfy 2 conditions, namely இப்போ இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் 2 பார்ட்டை கேரி பண்ணியிருக்கு. ஒன்று வந்து u, இன்னொன்று வந்து v. இந்த uன்றது ரியல் பார்ட், vன்றது இமேஜினரி பார்ட், கன்சிஸ்டிங் 2 வேரியபிள்ஸ் அண்ட் x and y. இந்த uன்றது ரியல் பார்ட்னு சொல்கிறோம், vன்றது இமேஜினரி பார்ட்னு சொல்கிறோம். i அப்படின்ற வேரியபிளை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். i அப்படிங்கிற வேரியபிளோட ஒட்டியிருக்கிறது யார் அப்படின்னா v of x, y. ஸோ எதெல்லாம் ஐயோட ஒட்டியிருக்கோ அதெல்லாம் இமேஜினரி பார்ட். i இல்லாமல் தனியாக இருக்கிறது வந்து ரியல் பார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஹாலோமார்பிக்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதோட ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் ஹார்மானிக்காக இருந்தால் போதும். ஸோ ஹார்மானிக்காக இருக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா லாப்லேஸ் ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லாப்லேஸ் ஈக்குவேஷன்ஸ் இல்லை எல்லார் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிஆர் ஈக்குவேஷன்ஸ் வேறு, ux = -vy சம்திங் அந்த மாதிரி வரும். இது எல்லார் ஈக்குவேஷன்ஸ் லாப்லேஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஹார்மானிக்காக இருக்கிறதுக்கு லாப்லேஸ் ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதுமானது. ரியல் பார்ட்டோட ஃபார்முலா uxx + uyy = 0. இதுதான் ரொம்ப முக்கியமான பிஜிடிஆர்பி கொஸ்டின் கூட. இது எடுத்தது சிஎஸ்ஐ நெட் ப்ராப்ளம். பட் இதுக்குள்ள கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு பிஜிடிஆர்பின்னு வரக்கூடிய கான்செப்ட்ஸ் தான். uxx + uyy = 0 and vxx + vyy = 0. இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் ரெண்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹார்மானிக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் திஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபைனட்லி சாட்டிஸ்ஃபைட். ஸோ இப்போ இங்கே ரியல் பார்ட்டை பற்றி எதுவுமே பேசப்படலை. u of x, y என்னவா இருக்கும் அப்படின்றத கொடுக்கவே கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ஹார்மானிக் தான் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். எடுக்கும் போதே இப்படி எடுத்துக்கலாம். லெட் அஸ் அசியூம் தட் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி. ஸோ வ்லாக்னு சொல்லுவாங்க, WLOG. அதன்படி we can able to assume that if u is harmonic, அதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். கொடுக்கல அப்படிங்கிறத நானே எடுத்துக்கிட்டேன். ஆனால் v வந்து கொடுத்துருக்கான் இல்லையா, இது வந்து ஹார்மானிக்காக இருந்தால் போதும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஹாலோமார்பிக்காக இருக்கணும் அப்படின்னா ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் ரெண்டுமே ஹார்மானிக்காக இருக்கணும். ஹார்மானிக் அப்படின்னா லாப்லேஸ் ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தீஸ் 2 ஆர் லாப்லேஸ் ஈக்குவேஷன்ஸ். யூவை பற்றி சொல்லலை. ஸோ நீங்கள் ஹார்மானிக்னே நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டெரிவேட் பண்ணணும். வாட் இஸ் vx? vxன்றதை பார்க்குறப்ப என்ன வரும்? ஃபஸ்ட்டு மந்த் எஸ், சாரி ஃபார் த ட்ரபிள். ஸோ vx அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கீப்பிங் எஸ் 3y² as கான்ஸ்டன்ட் அண்ட் எக்ஸை டெரிவேட் பண்ணிங்க அப்படின்னா 1, சிம்பிளி 1. அண்ட் vxx அது என்ன வரும்? It will be 0 because there is no x here. We can able to derivate x in the absence of x part. And then we have to find out vy. So what is vy? vyன்றப்போ x வந்து கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ 3x as constant, y² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 2x which is equal to 6x². So what is vyy? Which is equal to 6x. That's all. And இது வந்து உங்களுக்கு 2y. லிட்டில் பிட் கன்ஃபியூஷன். ஸோ 3x and 2yன்னு வரும். இங்கே பாருங்க கவனிங்க, 3xை கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணணும். நான் எழுதவும் தப்பாயிட்டேன், அவ்வளோதான், எதுவும் இல்லை. 3xை கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணணும். y² டிவைட் பண்ணுறப்ப 2yன்னு சொல்லி வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6xy. அண்ட் தென் இதே மாதிரி vyy டெரிவேட் பண்ணுறப்ப வி கேன் ஏபிள் டு கெட் த வேல்யூ 6x as கான்ஸ்டன்ட். ஒய்யை டெரிவேட் பண்ணால் 1. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன்.
இப்போ vxx ப்ளஸ் vyy ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் 6x தான் கிடைக்கும், 0 கிடைக்காது. இட்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இன் சென்ஸ் ரியல் பார்ட் ஹார்மோனிக்காக இருக்குது, நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டீங்க. இமேஜினரி பார்ட் வந்து ஹாலோமார்பிக்காக இல்லை, ஹார்மோனிக்காக இல்லை. ஸோ தட் த ஃபங்க்ஷன் f இஸ் நாட் ஹாலோமார்பிக். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் ஹாலோமார்பிக்காக இருக்கணும் அப்படின்னா அதோட ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஹார்மோனிக்காக இருக்கணும். ரியல் பார்ட் ஹார்மோனிக் தான் பை அவர் அசம்ஷன், இமேஜினரி பார்ட் ஹார்மோனிக்காக இல்லை. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஹாலோமார்பிக் கிடையாது. அப்போ இன்னொரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் எப்போல்லாம் ஹாலோமார்பிக்காக இருக்கும், எந்த எக்ஸுக்கெலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்போல்லாம் எக்ஸ் 0 ஆகுதோ அப்போல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் ஹாலோமார்பிக்காக மாறிடும். பிகாஸ் vyy பார்ட் 0 ஆயிடும், எக்ஸ் 0 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக vxx ப்ளஸ் vyy கம்பைன்லி கெட் 0. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், எக்ஸ் 0 இருந்தால் va 0 ஆயிடும். v ஈக்குவல் டு 0 அப்படின்றது ட்ரிவியல் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ், அது எல்லாமே ட்ரிவியல்ஸ். 0 வந்தாலே ட்ரிவியல்ஸ் தான், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது ட்ரிவியல் ஹார்மோனிக்காக ஒரு ஹார்மோனிக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால அது ஒரு கன்சிடரேஷன்லேயே வராது. இந்த பார்ட்டு நான் ட்ரிவியல் மட்டும்தான் அலோடு. ஸோ தட் இதை கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு vxx ப்ளஸ் vyy 0 வரல, அதனால் நம்ம சம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். we proved that f is not holomorphic at any choices of u, at any choices of v, at any choices of x. என்ன போட்டாலும் வராது, அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் வரும், அது ட்ரிவியலாக வரும், அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா f is ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் தான், ஹார்மோனிக் ஹாலோமார்பிக் மாற்றி கொடுத்துருப்பாங்க. f is not holomorphic, at the same time v is not harmonic. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஃபார்ம் வந்து சிம்பிளாக முடியுது. ப்ளஸ் அதே மாதிரி நம்ம ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு 5 டெஸ்ட்டு ஷெடியூல் பண்ணியிருக்கோம் வீக்லி, மண்டே டு ஃப்ரைடே. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இல்லைனா மார்ச் 5 நாளைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதை ஃப்ரீயாகவே நம்ம ஆப் எழுதிக்கலாம். அதுக்கு நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணணும். 2வது விஷயம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணணும். டெஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ வரும். ரெண்டில் ஏதாவது நீங்கள் 2மே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் வந்து ஆப்பில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ அதனால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த கோர்ஸ் CSIR NET அண்ட் PGTRB பேட்சஸில் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரிஞ்ச கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஃபார்மை கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே வில் கெட் யூ பேக். அதர்வைஸ் ஃபில் பண்ண முடியல, அது ஏதாவது காட்டுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன் இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம், வில் ரெக்டிஃபை யூ. ஸோ இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.